அன்பார்ந்த ஜோதிட அன்பர்களுக்கு நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜோதிடத்தில் எத்தனை விதிகள் இருக்குது, எத்தனை யோகங்கள் இருக்குது, எத்தனை சித்தர் பாடல்கள் இருக்குது, இதையெல்லாம் சொன்னால் திருப்திப்படுத்துறது சுலபம். ஆனால் பொருந்தாமல் ஒரு நொடியில் நொடிந்துவிட்ட எவ்வளவோ ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன். விதியை பார்க்கும் முன்னால் விதிவிலக்கை பார்க்க வேண்டும். நான் பார்த்த விதிவிலக்குகளை சொன்னால் ஜாதகமே பார்க்க வேண்டாம் என்பீர்கள். பொதுவாக எல்லாரும் மன்னாதி மன்ன ராஜ மார்த்தாண்ட சொல்கிற ஜாதகங்களை சாதாரணமாக தோற்றமளிக்கும் ஜாதகங்களும், ராஜா மார்த்தாண்டன்னு சொல்கிற ஜாதகம் சிரமப்பட்டதையும் சாதாரணமாக தோற்றமளிக்கும் ஜாதகம் சரித்திரத்தை மாற்றி இருக்கின்றன. சரித்திரம் படைக்கும் என்று சொல்லப்பட்ட ஜாதகங்கள் மண்டை கவி இருக்கின்றன. சொல்லி இருக்கிறேன். நான் அனுபவத்தால் மிக்க ராஜயோகங்களுள்ள ஜாதகங்கள் கவனமாக ஞானமாக எந்த புள்ளியில் விஷம் இறங்கி இருக்கிறது என்று தேடுவேன். அந்த சூட்சுமத்தை பிடித்துவிட்டால் சரஞ்சரமாய் சரித்திரம் வந்தது. ஏனென்றால் ராஜயோகங்கள் சொல்லப்பட்ட ஜாதகங்களில் 10ல் 1 தான் வெற்றி கிடைக்கிறது. 1000ல் 1 தான் நாடு முழுக்க திரும்பி பார்க்க வைக்கிறது. மீதி வேட்டியை கிழித்து கொண்டு அலைகிறது. ஏதோ சில இடத்தில் வேலை செய்துவிட்டு அனைத்தையும் பிடுங்கி ஃபீஸை பிடுங்கி விடுகிறது. இதை 1000 ராஜயோக ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன், எச்சரித்திருக்கிறேன். 1500 ஏக்கரில் 1 ஏக்கர் கூட மிஞ்சாது என்று அப்பொழுதே சொல்லியிருக்கிறேன். மிஞ்சவில்லை. பொதுவாக ஞானிகளை நேரடியாகவும் ஆத்மார்த்தமாகவும் உள்வாங்கி இருக்கிறேன். இப்படி உள்ளே போன போதுதான் ஜாதகம் நம்ம யோகமாக காட்டி பாவமாகிறது என்பது பளிச்சென்று தெரிகிறது. பலவீனமான ஜாதகத்தில் யோகத்தை தேடுவேன், பலம் நிறைந்த ஜாதகத்தில் பாவத்தை தேடுவேன். அதையெல்லாம் எங்கே மாட்டி இருக்கிறது என்பதை சொல்லிவிடுவேன். அதனால்தான் ஜோதிடம் என்ற அற்புதத்தை பார்த்தபோது தான் ஒரு அற்புத ஆற்றலோடு தான் என்பதை உணர்ந்து கொண்டேன். அப்படி அற்புத ஆற்றல் பெற்றவர்களிடம் ஜோதிடம் பார்த்தால் அதில் உள்ள அற்புதங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். அப்படி அற்புதம் நிகழ்த்தி சொல்பவர்கள் கூட எல்லா நேரங்களிலும் எல்லோருக்கும் அற்புதம் நிகழ்த்திவிட முடியாது. அவருக்கு பஞ்சபூதமும் சரியாக காட்டி வரும். நீங்கள் சந்திக்கும் போதே காட்டிவிடும். பிறகென்ன அற்புதங்கள் விரியும். உங்கள் 7 தலைமுறையின் சம்பவங்களும் அவருக்கு படமாக ஓடும். இதற்கு நிரூபணம் இருக்கிறது, கற்பனை அல்ல. அவ்வளவு தெரிந்தாலும் அது யாரை பாதிக்கும், யாரை சாதிக்க வைக்கும் என்பதை சொல்வது அவ்வளவு சுலபம் அல்ல. எவ்வளவு கர்மாவின் கணக்கு தேர்ந்திருக்கிறது, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது என்பதை பார்க்க பல்வேறு சம்பவங்களை சொல்லி நிரூபித்திருக்கிறோம். அதற்கு அவர் கைகளும் உதவி இருக்கிறது, வந்த நேரமும் உதவி இருக்கிறது, வந்தவர்களின் ஜாதகமும் உதவி இருக்கிறது. அவர்களின் ஜாதகத்தில் ஒரு புள்ளி தான் காட்டும். அவர்களின் குடும்ப ஜாதகங்களை எடுத்தால் அந்த புள்ளி விரியும். கசாப்பு கடையில் ஆட்டை வெட்டுகிற மாதிரி பல பேரை போட்டு தள்ளி எத்தனையோ சம்பவங்களை சொல்லியிருக்கிறோம். இருந்தும் சொல்கிறேன், இன்னும் ஜாதகம் 100% சொல்ல முடியாது என்று. 70 to 90% இறை அருளால் அச்சீவ் செய்திருக்கிறோம். காரணம் என்ன? சொல்ல தெரியாததாலா? இவ்வளவு அற்புதங்களையெல்லாம் சொன்னவர் இதையேன் சொல்லாமல் விட்டார்? எங்கே தவறு நடந்தது? புது வரவு, புது சேர்க்கை, புதிய நபர்கள் பங்கெடுப்பு, கவனமின்மை, இவைகளையும் சொல்லியிருக்கிறோம். 75% கன்ஃபார்மாக சொல்லி பல ஆயிரம் பேருக்கு வழிகாட்டி இருக்கிறோம். சில டிப்பிக்கலான ஜாதகங்களுக்கு உடனே பலன் சொல்ல முடியாது திருப்தியாக. எனவே தான் இவ்வளவு இருக்கும்போது படித்ததை, பாடியதை, சித்தர் பாடல்களை பாடி என்ன பலன்? உண்மையா ஹம்பக்கா என்று மக்கள் கேட்காமல் என்ன செய்வார்கள்? இன்னும் பல்வேறு அற்புதங்கள் தொடரும். அடுத்த முறை சந்திப்போம். இன்னும் நிறைய அற்புதங்களோடு. வாழ்த்துக்கள்.